வணக்கம் மக்களே. கொடைக்கானல்ல நேத்திக்கு செம்மத்தியான மழை பெஞ்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு மழை இல்லைனாலும் ஒரு 1 ஹவர் லைட்டான சாரல் அடிச்சிட்டே இருந்தது. ஈவினிங்க்கு மேலே தான், ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் காலையிலேருந்து அப்படியே கிளைமேட் மைல்டாக தான் இருந்தது. மழை எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் கூலிங்கும் நார்மலாக தான் இருந்தது. நேற்று நைட்டு நல்ல கூலிங் செம்மையாக இருந்தது. கிளைமேட்டும் அட்மாஸ்பியர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இன்றைக்கும் அதே சேம் கிளைமேட் தான், சேம் மிஸ்ட்டு. எல்லா ஏரியாவுமே அட்டகாசமாக இருக்குது. டிராஃபிக்னு பார்த்தோன்னா வயிறு எரியுதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான டிராஃபிக்கு. உள்ளூர் மக்களே எங்கேயும் வெளியில் போக முடியல, வர முடியல. பைக்கில் கூட எங்கேயும் போக முடியல, வர முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். செம்பனூர்லேருந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை காலையில் 4 மணி நேரமாக ஒரு கஸ்டமர் சேர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான டிராஃபிக். இன்ச்சு பை இன்ச்சாக தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏற்கனவே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். பெருமாள் மலைக்கும் டோல்கேட்டுக்கும் நடுவில் ஒரு 10-15 இடத்துல ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடெலாம் தோண்டி போட்டு ரோடு வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இத்தனை மாதம்லாம் சும்மா தான் கிடந்துச்சு ரோடு. அப்போ எல்லாம் பார்க்காம விட்டுட்டு இப்போ இந்த க்ரௌடு டைமில் பார்த்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் அந்த ரோடு வேலைனாலேயே நிறைய டிராஃபிக் இருந்தது. ஏன்னா ஒரு சைடு மட்டும்தான் போக முடியும், வர முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய டூரிஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய எல்லா சந்து பொந்து, அதாவது ஷார்ட்கட்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பகுதி விடாமல் மேக்ஸிமம் எல்லா டூரிஸ்ட்டுமே அந்த ஷார்ட்கட் பிளேசஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த சைடும் கூட எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லா பக்கமே பயங்கர லாக்கு. பைக்கில் கூட எங்கேயும் போக முடியல, வர முடியல. பைக்கை ஓரமாக போட்டுட்டு நடந்து போயிட்டு வந்தோன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு பயங்கரமான டிராஃபிக்கு. டவுனுக்குள்ளெல்லாம் சொல்லவே வேணாம். எங்கேயும் போக முடியல, வர முடியல. பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருந்ததுங்க. உண்மையிலேயே இதுக்கப்புறம் அவங்க செக்இன் ஆகி இன்னும் காலையில் 10 மணிக்கெலாம் நான் இங்கே கொடைக்கானலுக்கு இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க கஸ்டமர் கெஸ்ட்டு. இப்போ வரைக்கும் சேரலை. இப்போ மணி எத்தனை, 5:30 6 மணி ஆகப்போகுது. இப்போ வரைக்குமே அவங்க ரூமுக்கு சேரலை. ஏன்னா இந்த ட்ராவல்லையே அவங்களுடைய ஒரு நாளே வீணாயிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லா மக்களுமே முந்தியெல்லாம் கொடைக்கானலுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வருவாங்க. கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு பஸ்ஸில் வருவாங்க. இங்கே டாக்ஸி எடுத்துக்குவாங்க. இங்கே லிமிட்டட் டாக்ஸி தான் இப்போது இருந்தது. ரொம்ப டிராஃபிக்லாம் இருக்காது மேக்ஸிமம். ஆனால் இப்போது எல்லாருமே ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்குறாங்க. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கிற மாதிரி, செல்ஃபோன் இருக்கிற மாதிரி, கார் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காருன்ற அளவுக்கு இருக்குது. ஒருத்தர் வந்தால் கூட கார் எடுத்துகிட்டு வர அளவுக்கு கடவுள் கிருபையில் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாருக்குமே கார் நிறைய பெருகிட்டனால கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு. பெரிய பெரிய பஸ்ஸு, பெரிய டெம்போ, வேனு, காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா பைக்கு கம்மி தான். பைக்கில் வர்றது ரேர் தான். நிறைய ட்ராவலர்ஸ் நிறைய பைக்கில் வராங்க. மோஸ்ட்லி கார் நிறையா வரனால எல்லா பக்கமே நிறைய லாக் ஆகிடுது. நிறைய டிராஃபிக்கு. இந்த ரோடையும் நம்ம வேறு பாதையும் இல்லை. ஒன்று வத்தலக்குண்டு வழியாக வரணும், இல்லைனா பழனி வழியாக வரணும். கொடைக்கானலுக்கு அடுக்கம் வழியாக வரக்கூடிய பாதை எப்போவுமே 99% அதை நம்ப முடியாது. 1% வேறு வழி இல்லைனா வரலாம். அந்த மாதிரி தான் அடுக்கம் பாதை இருக்குது. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பாதை இந்த 2 பாதை தான் போகக்கூடிய. அதுவும் பெருமாள் மலையிலேருந்து ஒன்வே தான். இந்த ஒரு ரோட்டில் தான் வரணும், போகணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் தாராளமாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கூட்டம். ரூம்ஸ் எல்லாம் நிறைய டிமாண்ட் போயிட்டுருக்கு. மே மாதம் வரைக்கும் நீங்கள் வரதா இருந்தால் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தான் இல்லை, வேறு எங்கே நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் புக் பண்ணிக்கோங்க, ஸ்டே பண்ணுங்கள். ஆனால் அட்வான்ஸாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம ஒரு ரூம்க்கு என்கொயரி பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி நம்ம உங்களுக்கு அனுப்புவோம். அப்போது நீங்கள் அந்த எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி, இந்த ப்ராப்பர்ட்டி தானா, இதுக்கு தான் நான் அட்வான்ஸ் பே பண்ணுறேன்னா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அட்வான்ஸ் கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்த்துட்டு மைண்ட் செட் பண்ணிவிட்டு மைண்டில் ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு வருவீங்க. நேரில் பார்க்கும்போது வேறு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லா ப்ராப்பர்ட்டியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்போ இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் லீவ் விட்டாங்களோ அப்போ இருந்து நாங்கள் காரை எடுக்கிறதே இல்லை, காரை வெளியிலே தொடுறதில்லை. பைக்கில் தான் போகிறது வருது. சில நேரங்களில் நடந்து போயிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் பயம். இப்போ இன்னும் மே மாதமே ஸ்டார்ட் ஆகலை, அதுக்குள்ளேயே இவ்வளோ டிராஃபிக் நம்மளால் தாங்க முடியலை.